கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the name of the Lord shall be glorified this morning. இந்த நாளில் அன்பின் ஆண்டவருடைய வருகையின் வேளை சமீபமாய் இருக்கின்றபடியினாலே அப்படி வருகின்ற நாம் ஆயத்தமாகும்படியாய் அப்படி பாதத்திலுமே அர்ப்பணித்தவர்களாய் அவருக்குள் நாம் மறைந்து கொண்டு நித்தியத்தை நேசரை தரிசிக்கின்றோராய் இந்த கூட்டத்திலே நாம் பங்கு பெற கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். Since the coming of the Lord is near, we encourage you to get prepared for his coming and be enjoy in the presence of the Lord today. இன்றைய நாளிலே வேதாகமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களிலும் உள்ள 31,392 வசனங்களிலும் நமக்கு ஏதுகரமாக இதுவரைக்கும் சம்பவித்த காரியங்களையே நாம் தியானம் செய்து நம் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவஜனங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். We are ministering unto God with the scriptures which has been given unto us out of the entire Bible, the things which have been happened so far. We are doing the ministry based on the past incidents. வேதாகமத்தில் உள்ள இறுதி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள சத்தியம் தவிர மற்ற அனைத்துமே கடந்த கால சம்பவங்களை நமக்கு சத்தியமாக போதித்துக் கொண்டிருக்கிறது. Apart from the book of Revelation, all the 65 books of the Bible speaks about the truth which was the happenings happened before until now. அவர்களுக்கு சம்பவமாக இருந்தாலும் நமக்கு அது சத்தியமாக அருளப்பட்டிருக்கிறது. Whereas all those things had been the incidents and happenings to them, but for us they are called the truth to our lives. அவற்றில் மறைந்திருக்கின்ற தேவ திட்டங்களை ரகசியமாக ஆங்காங்கே தேவன் 1587 இடங்களிலே ரகசியங்களாக அங்கு மறைத்து வைத்து வெளிப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. All those incidents were hidden in the scriptures. Approximately 1587 truths have been secretly mentioned in the scriptures. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வசனங்கள் முடிய வெளிப்படுத்தப்பட்ட சீசர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சத்தியம் 16 விதமான முன் சம்பவங்களாக அங்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. The book of Matthew chapter 24 3 to 13 scriptures, they were called, there were 14 important incidents which was taught to the disciples directly by Jesus. அவைகள் சம்பவிப்பதின் நிலை முடிவு அதை அறிவிக்கிறதாக இருக்குமே தவிர முடிவை வர்ஷிக்க பண்ணுகிறதாக இராது என்றும் நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். All those scriptures will be pre-announcing about the coming of Jesus and the last times. Other than that, they won't make the last time happenings to rush forward. முடிவு என்பதை சார்ந்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகளாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று ஒரு முடிவை நமக்கு வரையறுத்து அறிவிக்கின்றார். Book of Matthew mentions about in 13th scripture of the 24th chapter, but he who endures to the end shall be saved. There an end have been mentioned. ஆனால் முடிவு வருவதற்கு அல்லது முடிவு சம்பவிப்பதற்குரிய சம்பவங்கள் சத்தியங்கள் என்ன என்பதை
4 சுவிசேஷங்களிலோ அல்லது 16 நிருபங்களிலோ தேவன் தெளிவாக வெளியரங்கமாக அறிவித்தவாறு இல்லை. The Lord had not revealed about these last days events either in the Gospels or in the 16 epistles. அப்படிப்பட்ட நிலையிலே தானியேல் வேண்டுதல் செய்கின்றார். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நாம் 9ஆம் அதிகாரம் Book of Daniel chapter 9. முதல் வாசிக்கலாம். Verses 25 onwards. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பிற்கு கட்டுகிறதற்குமான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளே வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். வாசிங்க. 27 வரை கடைசி வரைக்கும். கடைசி 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதில் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த இந்த பகுதியிலே 21 நாட்கள் தானியேல் உபவாசமாக இருந்து முடிவு காலத்தை சார்ந்த தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள அவன் வேண்டுதலோடு காத்திருக்கின்றான். Daniel was praying into the Lord with prayer and fasting for 21 days to know about the last days secrets from the Lord. அவன் ஜெபிக்க ஆரம்பித்த வேளையிலேயே காபியில் தூதன் அனுப்பப்பட்டு, பிரியமானவனே, நீ வேண்டிக்குள்ள தொடங்கின பொழுதே உனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதை உனக்கு அறிவிக்கும்படியாக நான் புறப்பட்டு வந்தேன். ஆனால் பெர்சியா தேசத்து ராஜா என்னை தடைப்படுத்தி வைத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. It was told to Daniel, my beloved servant Daniel, when you begin to pray, your prayer had been answered, but the king of Persia had been stopped your prayers not to be heard. காபிரியலால் அறிவிக்கப்பட்ட அல்லது அனுப்பப்பட்டு வந்த செய்தியாவது மேசியா சங்கரிக்கப்படுவதும் பின்பு அவர் உயிர்த்தெழுவதும் கிருபையின் காலம் நடப்பிக்கப்படுவதும் அதன் பிறகு 70ஆம் வாரத்தை சார்ந்த சத்தியங்களையும் 70ஆம் வாரத்தை முதல் பகுதி 1260 நாள் அல்லது 42 மாதம் என்றும் பின்பகுதி அதே அளவுக்குரிய 42 மாதம் என்று அங்கு பிரித்து அறிவிக்கப்பட்டது. It had been shared with Daniel about the 70 weeks of the end times and about the destruction of Messiah. All these last days events had been mentioned to Daniel by the angel Gabriel. அந்த அறிவிப்புக்குள் 70 வாரம் சம்பவம், அவற்றில் 62 வாரம் முடியும் பொழுதே மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று அறிவிக்கப்படுகிறது. It was mentioned to him, Daniel, that at the end of 62 weeks, the end time of the 70th week also will be pre-announced to Daniel that Messiah will be cut off. அதன் பிறகு இயேசுவாகிய தேவன் சங்கரிக்கப்பட்ட கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. We can understand, and AD 30 and at the 14th day of the April 13th day, Jesus had been resurrected. அந்த செய்தியில்
தானியேல் 9:25 வசனத்தின்படி மறுபடியும் எருசலேம் கட்டப்பட வேண்டும். நாம் அறிந்திருக்கிறோம், எருசலேம் ஒரு கல் மேல் ஒரு கல் இடாதபடி ஆலயம் இடிக்கப்படும். யூதா ஜனங்கள் கல்தேயாவுக்கு கொண்டு போகப்படுவார்கள். இஸ்ரவேலர்கள் அசீரியாவுக்கு கொண்டு போகப்படுவார்கள் என்றெல்லாம் வரலாற்றை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். From the history of the Bible we can understand Jerusalem, the temple of Jerusalem will be broken, even one stone will not be upon another stone. But the prophecy here is Jerusalem will be built up again and the Jewish people will go into captivity. அந்த வேளையிலே மறுபடியும் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானத்திலே அது கட்டப்பட வேண்டும், பின்பு மேசியா வர வேண்டும் என்ற நியமத்தை 25 வசனத்திலே அறிவிக்கப்படுகிறது. It had been ordered that Jerusalem will be restored and built up again, then Messiah will return. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு 70வது வாரம் என்று சொல்லக்கூடிய 7 வருட ஆட்சி அல்லது அறிந்து கொள்ள அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சி எழும்புவதற்கு இடைப்பட்ட காலத்தில் அந்தி கிறிஸ்துவானவன் பலியை ஒளிய பண்ணுவான், First, காணிக்கை ஒளிய பண்ணுவான் என்று சொல்லப்படுகிறது. First, since the first half have been mentioned about the period of grace and the salvation of Gentiles, the second half of the 7 years being the period of great tribulation where the Antichrist will destroy the sacrifices happens daily, every day in the temple. அந்த பின் பாதி அல்லது பின் 3.5 ஆண்டு காலம் அல்லது மகா உபத்திரவ காலத்திலே வெளிப்படுத்தின விசேஷ 13ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவானவன் 14ஆம் வசனம் முதல் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். Revelation chapter 13, 14. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே தளையப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவோ மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள்
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது வாரத்தின் பாதி சென்று முடிந்த பின் பாதி Recording in progress. மகா உபத்திரவத்தில் சாத்தான் நேரடியான ஆட்சிக்கு அவன் ஆட்சியை செயல்படுத்த விரும்புகின்றான். At the end of the second half of the Antichrist rule, Satan the devil is preparing his rule for the future. அவனுடைய ஆட்சியின் அடையாளங்கள் ஒன்று, அவனுடைய நாமம், அவனுடைய முத்திரை, அவனுடைய லக்கம் என்ற 666 நெற்றிலோ வலதுகையிலோ தரித்து கொள்ளாத ஒருவரும் விற்கவும் கொல்லவும் கூடாது, முடியாது என்று அறிவிக்கப்படுகிறது. One of the sign of the rule of Satan, the number, the seal of Antichrist, the 666 have to be inscripted in the forehead or in the right palm of every person. அதோடு தானியேலுக்கு அறிவிக்கப்பட்டதை காபிரியேல் நிறுத்திக் கொள்கிறார். Till that, angel Gabriel stopped the revelation revealed unto the prophet Daniel. தானியேல் மறுபடியும் வேண்டு செய்கிறார். அப்பொழுது இந்த ரகசியத்தை எனக்கு அறிவித்துக் கொடுக்க வேண்டும் என்று தானியேல் விண்ணப்பம் செய்கிறார். Daniel again continues his petition unto the Lord. Lord, continue to reveal more about these secrets. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை நான் வாசிப்போம். Book of Daniel chapter 12, 4 to 6. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப் போகும் என்றார். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆட்சிக்கு இக்கரையில் ஒருவனும் ஆட்சிக்கு அக்கரையில் ஒருவனும் ஆகிய வேறு 2 பேர் நிற்க கண்டேன். சடல்வஸ்திரம் தரித்தவரும் ஆட்சியின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளை முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று ஆச்சரியமானவள் மகா உபத்திரவத்தில் வலுசற்பமானவன் நேரடியான மிருகத்தன்மை அல்ல, கள்ளதீர்க்கதரிசியின் தன்மை அல்ல, வலுசற்பமே நேரடியான ஆட்சியை நடைமுறைப்படுத்துகிறான். அந்த முடிவு எப்பொழுது வரும் என்று சொல்லி தானியேல் மறுபடியும் விண்ணப்பம் செய்கிறார். Daniel is keep on praying. How long shall the fulfillment of all these wonders will take place, O God? Here not the Antichrist, not the beast, but the dragon himself is proposing his rule at the last time. இப்பொழுது அதே தானியேல் 12 8 9 வசனங்கள் விரைவாக வாசிப்போம். Daniel 12, 8 and 9. நான் அதை கேட்டு அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்படும். முடிவை அறிவிக்க தேவன் விரும்பவில்லை. அதற்கு மாறாக முடிவான காலத்துக்கு என்றதான ஒரு முடிவான தேவ திட்டம் அங்கு அறிவிக்கப்படுகிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். Book of Daniel 12, 10. அநேகர் சுத்தமும் வெண்மயமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உடலார். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு அந்த நிலை அவர்கள் அடைவதற்கு புடமிடப்பட்டவராய் விளங்குவார்கள். Many shall be purified, made white, and all those people will get refined to get the purification. முடிவான காலத்தில் ஒரு கூட்டம் பரிசுத்த ராஜரிக ஆசாரி கூட்டம் மகா உபத்திரவத்தின் வழியாக அவர்கள் சுத்தமாக்கப்பட்டவர்களாய் வெண்மையாக்கப்பட்டவர்களாய், எதன் வழியாக அவர்கள் நியமிக்கப்பட்ட ஜீவிதத்தின் தன்மை என்ன? மகா உபத்திரவம். One group of people gets purified through the tribulations. They get purified and sanctified so that the one group of people will get into the purification of the Lord. அப்படி என்றால் அருள்நாதர் இயேசுவின்
மணவாட்டியாய் பரிசுத்தவான்கள் சேர்த்துக்கொள்ள வரும் வேளையில், அந்த முடிவான காலத்தில் அவரை சந்திக்க ஆயத்தப்படுகிற கூட்டம் எத்தன்மை கொண்ட ஆவிக்குரிய நிலை இருக்க வேண்டும் என்பதை அவர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டவள ஆயத்தமாக The வேண்டும். Lord was not pleased to reveal about the end times. Rather, he is mentioning about the end times. The people who needs to meet him have to have such a purification. The Lord makes a standard which with such a holiness they need to be meet with the Lord. சுத்தம் என்றால் மகாவர் சுத்தம். Here the purification speaks about the most holy level. வெண்மை என்றால் பூரண ரூபவதியானவள் நிலை. The word mentioned white speaks about the perfect bride of the Lord. நாம் அறிந்து கொள்ள உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 7, 10 வசனங்களை வாசிப்போம். Book of Song of Solomon, chapter 4, 1, 7 and 10. நீ ரூபவதி, என் பிரியனே, நீ ரூபவதியே, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறாக்கண்களாய் இருக்கிறது. உன் கூந்தல் கிலியாத் மலையின் தழைமேலும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. அருமையான என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை. உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கலாம் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. இப்பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரத்தை சமயத்தை நான் கருத்தில் கொண்டு அநேக வசனங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். ஆனால் சமயம் போதாதபடியினாலே முடிவான காலத்திலே என்று பகுதியே என்று சொல்லுகிறார். அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட சுத்தமும் பிரகாசமும் அடைந்த அந்த மகான்களான பரிசுத்தர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட அடைய வேண்டிய திவ்ய நிலையாவது என்று பகுதியே. அவருடைய ரூபம் ஏதோ, வரவிருக்கிற மணவாளன் இயேசுவின் ரூபம் சாயல் ஏதோ, அதை அப்படியே அவர்கள் அணிந்து கொண்டவராய் காணப்பட வேண்டும். The people who get sanctified, they have to live such a holy life experience in such a way. They needs to have a purification such as his own people, such as his own sister, such as his own spouse, who needs to be fair and without any spot in their life. அறிந்து கொள்ள 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தயவுகூர்ந்து வாசிக்கலாம். Book of 1 John chapter 3 verses 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதானால் அவருக்கு ஒப்பாயிருக்கோம் என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் இவ்விதமாய் இந்த ரட்சிக்கப்பட்ட அளவில் நின்று கொண்டு இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. Beloved children, it has been revealed what kind of people we are as we get saved, but it has not been revealed how in which likeness we will be in the future. ஆனால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அங்கே யோவான் எழுதுகிறார். But John the apostle writes, but when he is revealed we shall be like him, for we shall see him as he is. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். Book of Ephesians chapter 4 verse 24. மெய்யான நீதியினாலும் பரிசுத்தத்தினாலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய். யாருடைய சாயல் ஒப்பாய்ங்க? நம்மை சிருஷ்டித்தருடைய சாயல் எதுவோ அந்த சாயலுக்கு ஒப்பாய் அவரை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும், அவரை நாம் அணிந்து கொள்ள வேண்டும்.
அவர்களையே தன்னுடைய மகா பரிசுத்தர்களாய் பூர்ண ரூபதிகளாய் ஏற்றுக்கொள்வான். And that you put on the new man which was created according to God in true righteousness and holiness. Such a people who have such a holiness and righteousness, the Lord will accept them as his own people. இந்த முடிவைத்தான் தானியேல் கேட்கிறார். ஆனால் ஏன் அவர் சொல்ல மறுத்ததென்றால் அவருடைய வேண்டுதல்கள் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 21 நாட்கள் அவர் உபவாசமாய் ஜெபித்த ஜெபம் அனைத்தும் மனுக்குல மீட்புக்கான ஜெபம் அல்ல, அவருடைய சொந்த ஜனமாகிய யூதருடைய மீட்புக்காகவே அவருடைய ஜெபம் இருந்தது. The secret of God had been hidden unto Daniel. The reason behind it was Daniel was praying for the redemption of his own people, the Jews, not for the Gentiles to get saved. அப்படி என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள மகான்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்கிற ஆசாரியர்களே, போதகர்மார்களே, தேவஜனமே, அவரை வெளிப்படும் போது இன்னும் சுருக்கமாக ஆவியனை எழுதி வைத்திருக்கிறார். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் Book of 2nd Peter chapter 1 2-3 வசனங்களை வாசிக்கலாம். verses 2 and 3. ஆமென். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலும், உங்களுக்கு அந்த ஒரே ஒரு அறிவுதான். அந்த அறிவு எதுவென்று அறிவிக்கப்படிய எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே அவரை பற்றி அருமை மணவாளனை பற்றி அறியும் அறிவிலும் விசுவாசத்திலும் கிறிஸ்து இயேசுவின் பூர்ண வளர்ச்சிக்கு தக்கதாக பூர்ணபுருஷராக வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. வாசி தயவு செய்து. Here it speaks about the knowledge of God. Also it's mentioned in Ephesians chapter 4 verse 13. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாக முறைக்கும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூர்ண அறிவு என்பதுதான் திவ்ய நிலை. To the knowledge of the Son of God to a perfect man. That's called the fullness of the knowledge of God. இன்னும் சற்று விளங்கிக் கொள்ள வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Revelation chapter 4 verse 2 also. உடனே ஆவிக்குள்ளானே Recording in progress. வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. சோத்திரம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 2 முதல். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்த அந்த சிங்காசனத்தின் மேல் ஒரு வீற்றிருந்தார். Immediately I was in the spirit, and behold, a throne set in heaven, and one sat on the throne. 1ஆம் வசனத்திலே முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய உனக்கு காண்பிப்பேன் என்று விளைமனதில் வாசிக்கிறோம். Verse number 1 says, come up here and I will show you the things which must take place after this. இந்த சம்பவம் தேவாதி தேவனாகிய இயேசுவுக்கும் இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவாடுதல்கள் இருப்பதற்கு காரணம் அவருடைய திவ்ய நிலையானது. ஆயினால அந்த வெளிப்படையின் விசேஷத்தை தலைப்பே திவ்ய வாசகனாகிய அப்போஸ்தலன் யோவானுக்கு வெளிப்படையின் விசேஷம் வாசிக்கிறோம். Here the deeper relationship between Saint John and the angel who reveals these truths,
been possible only because of the divine stature of John the Apostle. இந்த அறிவை திவ்யவாசனாகிய யோவான் திவ்ய சுபாவம் என்றும் அப்போஸ்தலனாய் பேதுரும் எழுதுகிறார். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகும். அதனால தான் உங்களுக்கு உண்டாகும். By the knowledge and of the grace and truth of the Lord, this divine nature can be possible into our lives also. தேவனை நாம் வழிபடுவதனாலே, ஆராதிப்பதினாலே, நாம் ஆவிக்குள்ளாக ஆரவாரம் செய்வதனாலே நாம் எந்த ஒரு நன்மை அடைய போகிறது இல்லை. Just being worshiping the Lord with spirit, we cannot understand the deeper secrets of the Lord. இயேசு கிறிஸ்துவை நாம் வாயாறு புகழ்ந்து போற்றி வாழ்த்தி வழிபடுவதனாலே நாம் நிச்சயமாக நித்தியத்தை சார்ந்த நன்மையை அடைய போகிறது இல்லை. By simply worshiping the Lord, pronouncing the name of Jesus, we cannot attain the fullness of the Lord or the fullness of his life. தேவன் அதற்கென்றதான நியமங்களை வைத்துதான் கடைசி நாட்களிலே சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்ட புடமிடப்பட்டவர்களாய் ஒரு கூட்டம் நிற்கும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. That's why the Lord have been mentioned about the purity and the sanctity and the holiness of the standards which the people of God, the children of God have to live in this world. இந்த முடிவான சம்பவத்தை தானியேலுக்கு முத்திரை போடு என்று சொல்லிவிடுகிறார். தானியேல் 12ஆம் அதிகாரம். About these truths, the angel of the Lord commanded Daniel that these truths have to become sealed, not to be revealed. 13ஆம் தானியேல் 12:13 சொல்லுகிறார், இவர் விட்டபாடு இல்லை, தேவனை விட்டபாடு இல்லை. இறுதியாக தேவன் சொல்கிறார், நீ போய் இளைப்பாரு, கடைசி நாட்களில் உன் பங்கு விதத்திற்கு எழுந்திருப்பாய் என்று நிறுத்திக் கொள்கிறார். Daniel was also keep on asking the Lord to reveal. The Lord also was not willing to reveal unto Daniel, but the Lord commanded, you Daniel, go and rest for some time, and it's all will take place at the end of the days. ஏனென்றால் பழையற்பாட்டு கால மகான்களுக்கு மனசாட்சி காலமோ அல்லது நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த தேவனுடைய பரிசுத்தர்களுக்கு மகிமையின் மறுரூபம் திவ்ய நிலை வாக்கு பண்ணப்படவில்லை. Because for the saints who lived in the period of conscience or in the period of law, the transformation experience of the New Testament have not been promised unto them. உன்னத பாட்டில் மாத்திரம் உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே சொல்லப்படுகிறது, அம்மினதாவின் என் ஆத்துமா அம்மினதாவின் ரதம் போட நான் நினையாத வேளையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. Only one mention of the scripture was mentioned in book of Song of Solomon chapter 6 verse 12 and 13, that before I was even aware, my soul had made me as the chariots of my noble people. உன்னத பாட்டி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். Book of Song of Solomon chapter 2 verse 12 and 13. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். திராட்சை தோட்டங்களை கொடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். சோத்திரம். 14ஆம் வசனம், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, நான் உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. Oh my dove in the clefts of the rock, in the secret places of the cliff, let me see your face, let me hear your voice, for your voice is sweet and your face is lovely. உன்னத பாட்டி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Chapter 4 verse 13 also.
என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது. 10ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிங்க. உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது, என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது, சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. Your lips, O my spouse, drip as the honeycomb. Honey and milk are under your tongue, and the fragrance of your garment is like the fragrance of Lebanon. 10-11 வசனங்களிலே உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது சொல்லுகிறதற்கு அங்கே உட்பொருளை தேவன் அறிவிக்க, என் சகோதரியே, பரிசுத்தவான்கள் யார்? என் சகோதரன், என் சகோதரிய சபை நடுவே, என் சுதந்திரவாளியே, உன் வஸ்திரம் லீபனோனின் வாசனைக்குப்பாய் இருக்கிற என்றெல்லாம் வர்ணனை செய்கிறார். இந்த பூரண பரிசுத்தம் வெண்மையின் திவ்ய நிலையின் வெளிப்பாடுகளை அவிதமாக அறிவிக்கப்படுகிறது. This all scripture speaks about the holy people, that they will become his sister, his spouse, his darling. In such a way the Lord is expressing his love to his people, the holy brethren, the holy people of God. Such a holy living the people of God have to live. For them this holiness have been given. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்குப்பாய் இருக்கிறது என்று. உன் வஸ்திரங்களின் வாசனை என்றால் உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தின் வாசனை, உன் ரட்சிப்பின் வாழ்க்கையின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்றார். Under the in the drip as the honeycomb under your lips, and the fragrance of your garments is like the fragrance of Lebanon. The garments mentions about the garment of salvation, the salvation experience, the holiness life. All these good spiritual qualities will make us as his own bride. இந்த நேமத்தின்படியான ஒரு முடிவை தேவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள மனவாட்டியானவள் அல்லது மகா பரிசுத்தவான்களுக்கு வைத்த நிலையிலே, அது முத்திரிக்கப்பட்ட நிலையிலே அருமைய இரட்சகர் திவ்யவாசனாய் யோவானை இங்கே வா என்று அழைப்பு கொடுக்கிறார். By expressing, revealing all the truths about these last days, the Lord is commanding Apostle John, since he attained the divine nature, the Lord is asking him to come up here. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதாவது என்று ஆரம்பிக்கின்றார். Revelation chapter 1 and verse number 1 says, the revelation of Jesus Christ, which God gave him to show his servants things which must shortly take place. இந்த சம்பவம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய சம்பவத்தை தேவன் குமாரனாய கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், குமாரனாய கிறிஸ்து தம் தூதனாய காபிரியேலுக்கு ஒப்புவித்ததும், காபிரியேல் திவ்யவாசனாகிய அப்போஸ்தலனாய் யோவானுக்கு ஒப்புவித்ததும் என்று 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். All these spiritual good truths of the last days, which is going to take place soon in this world, the Lord God have been revealed unto his Son Jesus Christ. Son Jesus Christ have been revealed unto the angel Gabriel, and angel Gabriel revealed all these truths unto Apostle John. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். Chapter 5 verses 1 and 2. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும்
பாத்திரவான் யார்? Who is worthy to open the scroll and to loose its seals? நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். The Lord is mentioning once there, will I hide all the things to my servant Abraham? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறவனை நான் மோசேயோடு முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். The Lord had been spoke with Abraham face to face, like a friend speaks with his friend. தாவீதை என் இரண்டிற்கேற்ற குமாரன் என்று சொல்லுகிறார். About David, the Lord says, he is close to my heart, my servant David. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Even then, my beloved people of God, அவர்கள் அனைவருக்கும் மறைத்த தானியேலை முழுவதுமாக மறைத்து, இதற்கு மேலே நீ வேண்டுதல் செய்யாதே, போ, நீ நித்திரை போ, ஜெபம் பண்ணதுக்கு பதில் என்ன? நீ இளைப்பாறு போன்றார். for all the saints of the Old Testament, since David and many other, Abraham and even to Daniel, the answer for their prayers were just one word: go and rest. These things will take place only in the last days. You no need to ask for more about this revelation. மேலும் நீ மறுபடியும் என் பிரியமானவனே, எனக்கு பிரியமானவனே என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்ட தானியேல், உனக்கு மகிமையோ மறுரூபமோ மகா பூர்ண ரூபோதி என்னது உனக்கு இல்லை, நீ இளைப்பாறு செல். For you, my beloved Daniel, all other blessings will take place in your life, but for about the glory, about the transfiguration, about the holiness of the bride, it is not been promised unto you. You go and rest in your place. இப்பொழுது ரகசியம், முடிவு காலத்துக்கு வைக்கப்பட்ட ரகசியம், உள்ளும் புறமும் 7 முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் இருக்கிறது, அதை யார் உடைப்பா என்று அழைப்பு அனுப்பப்படுகிறது. Now a call from heaven had been sent to that, who is worthy to open the scroll and loose its seals. அப்போஸ்தலனாகிய திவ்யவாசன் அழுகிறார். தூதன் கேட்கிறார், மூப்பர் ஏன் நீ அழுகிறாய் என்று 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். அருமேரச்சர் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரை உடைக்கவும் தீர்க்க தரிசனங்கள் அறிந்து கொள்ளவும் அங்கே ஏற்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. But the divine servant of the Lord, John, when he was crying about the call of the Lord, but the Son of God and Son of Man was ready, prepared to come forward and to break open the scroll unto the Lord. இப்பொழுது உடைக்கப்பட்டாயிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனம் முடிய அங்கு 5 முத்திரை உடைக்கப்படுகிறது. பின்பு வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முடிய 7 எக்காலம் ஊதப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களிலே 7 தேவ கோபக்கலசு ஊற்றப்படுகிற 3 சம்பவங்கள் இங்கே உள்ளே முத்திரிக்கப்பட்டு அது ஒருவரும் அறிந்து கொள்ளக்கூடாதபடி வைக்கப்பட்டதை இயேசு மகாராஜா உடைக்க அழைக்கப்பட்டார். All the scrolls have been broken by Son of Man Jesus Christ. 3 important incidents took place in the book of Revelation. In the book of chapter 6, book of Revelation chapter 6 1 to 13, you can find the five God's seal have been broken. And in the book of chapter Revelation chapter 8, we can find the 7 trumpets have been blown. And from chapter 10 till 13, and you can find about the 7 cups of God's anger have been poured out. இப்பொழுது அந்த சம்பவத்தையும் திவ்யவாசனாகிய யோவான் முகமுகமாக பார்த்து அது எழுதி வைத்ததாக, இது எழுதப்பட்ட காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டு 95 முதல் 100 வருட காலத்திற்குள்ளாக எழுதப்பட்டதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. Apostle John have been written all these secrets by looking it face to face in the 1st century AD
from the year 95 to 100. இப்பொழுது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18வது வசனம் முடிய உள்ள வேத பகுதியிலே திவ்யவாசன யோவானுக்கு 3 சம்பவங்கள் அங்கு காண்பிக்கப்படுகிறது. Revelation 1:10 to 18, 3 important incidents have been revealed unto Apostle John. ஒன்று 13ஆம் வசனத்தின்படி அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிதாவாக சிங்காசனத்தில் வீற்று இருப்பதை அவர் காண முடிகிறது. Number 1, the first revelation was the Son of Man was sitting in the right hand of the Father. அதை நாம் வெளிப்பட 1ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களில் வாசிக்கிறோம். 1 to 16 it had been revealed. இரண்டாவதாக 11ஆவது வசனத்திலே இனி அதாவது 7 சபைகளை குறித்து அல்லது கிருபையின் காலத்தை குறித்து அங்கு காண்பிக்கப்படுகிறது. Number 2, the revelation to John was about the 7 churches and about the period of grace. மூன்றாவது காரியம் இனி சம்பவிக்க வேண்டியவளை குறித்து காண்பிக்கப்படுகிறது. Number 3, the revelation was all about the things which must take place hereafter. இப்பொழுது 19ஆம் வசனம் வாசிக்க வெளிப்படுது 1:19 verses 19. மூன்று காரியங்கள் நீ கண்டவைகள். யாரை கண்டார்? அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக கண்டார். இரண்டாவது இருக்கிறவைகள் 7 குத்துவிளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குத்துவிளக்கும் ஒவ்வொரு சபை. அவர் கருத்தில் 7 நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த சபை எழுப்புவதற்கு அனுப்பப்பட போகிற அப்போஸ்தலன். மூன்றாவதாக இனி சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொல்லப்படுகிறது. 3 things have been mentioned here. Apostle John was commanded by angel Gabriel, you have to write about the things which you have seen, what and all Apostle John have been seen about the Son of Man, he have to write about. Number 2, he have to write about the things which was taken place. What are all the things which happened in the time of Apostle John? He need to mention, and the things which needs to take place after this, all about the trumpets, about the cups, about the vessels. He need to write all the things in the scripture. அப்படி இந்த 3 காரியங்கள் திவ்யவாச யோவானுக்கு காண்பிக்க. ஒன்று, அவன் காண்கிறான் அருமை இரட்சகர் ஜெயம் பெற்றி சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டதை காண்கிறார். Number 1, Apostle John have seen some things about the Son of God have been overcame the devil and sit in the right hand of his Father on the throne. அவர் ஜெயம் கொண்டதை குறித்து நான் வெளிப்படுத்திய விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் வாசிக்கிறோம். நான் ஜெயங்கொண்டேன் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனம் அமர அருள் புரிவேன் என்று அறிவிக்கிறார். Revelation chapter 3 verse 21 says, to him who overcomes I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. அப்படி என்றால் அவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்திலே அல்லது அவர் அமர்ந்திருக்கிற மகாபரிசுத்தம் என்ற சிங்காசனத்தில் அல்லது நித்தியத்திலே ஒருவன் அமர வேண்டும் என்றால் 7 சபையின் காலமாய் கிருபையின் காலத்திலே ஒவ்வொரு சபைக்கும் அந்த சபையின் தூதன் மூலமாக அறிவிக்கப்பட்ட சத்திய வசனத்தை கேட்டு ஆவியான சபையில் சொல்வதை காதோடும் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமரச்சுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்துக்கு கனி புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரத்தை தரிப்பிப்பேன் என்றெல்லாம் 7 சபைகளுக்கு தேவன் வாக்கு பண்ணி ஜெயம் பெற்றவர்களை தேவன் எதிர்பார்த்து சபையை எழுப்ப போதாக அறிவிக்கிறார். The Lord was raising a group of holy nation who obeys to the truth about the 7 different churches which Apostle John had been seen. All those people have to overcome the evil. They have to get victory as Jesus won the victory and sat on the throne. His people also have to get a victory and sit on the throne.
such a people who have the victory only can sit on the throne. One who overcomes, the Lord will give him the crown of life. The one who overcomes, the Lord will give him the fruit of the tree, the living fruit. Such a blessings will give unto them. அப்படி என்றால் சிங்காசனத்தில் உட்கார அல்லது நித்திய ஜீவ வாசஸ்தலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த கிருபையின் காலத்தின் மூலமாய் மீட்கப்பட்ட பிள்ளைகள் சென்றடைய வேண்டுமென்றால் கிருபையின் கால சபைகளை எழுப்பப்பட்டிருக்கிற நம்மால் செய்யப்படுகிற ஆராதிக்கப்படுகிற சபையில் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் மாத்திரம் சிங்காசனத்தில் உட்கார அருள் புரிகிறார். Since it is the period of grace, churches in this period of grace have been rose up. Only people who follows the truth and overcome the devil, they only can have the privilege of sitting along with him in the throne. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான் என்று அறிவிக்கப்படுகிறது. Revelation 21 verse 7 says, he who overcomes shall inherit all things. அவனுக்கு மாத்திரம் நான் தேவனாய் இருப்பேன். For only for him I will reveal. அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், குமாரத்தியாய் இருப்பார். And I will be his God and he shall be my son and daughter. ஜெயங்கொள்ளாதவன் நான் அறியேன். One unless he overcomes, I never know about him. வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி ஜீவ விருட்சத்தை அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் Yes. வாசல் வழியாக பிரவேசிப்பதற்கும் இந்த கற்பனைகளை கைக்கொள்கிறவன் பாக்கியவான். Revelation 22 verse 14 says, blessed are only those who do his commandments, and that they may have the right to the tree of life, and they need to enter to the gates into the city. அப்படி என்றால் அந்த உன்னதமான தந்தையின் மடியிலே சிங்காசனத்திலே நித்தியத்திலே நாம் அமர வேண்டுமென்றால் சும்மா ஆரவாரம் செய்து ஆட்டம் பாட்டம் போட்டு பாட்டு பாடி அங்கே போக முடியாது. For entering into the holy place of the Lord, just an ordinary kind of worship or simply having celebrations in the church cannot have an access to the throne of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி இந்த தீர்க்கதரிசன வசனத்தை கைக்கொள்ளுகிறவனே பாக்கியவான். According to Revelation 22 verse 7, only those who keep these words of prophecy will be the blessed man. அப்படி என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே சத்தியத்தை சார்ந்த தேவ திட்டங்களாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Entire book of Revelation speaks about the plan of God, about the truth for his people to overcome. ஆவிக்குரிய மண்டலமே, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மனசாட்சியின் காலது பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதுமே அங்கே அந்தந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய பாதைக்கு தீபம், அவருடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்ற நிலையில்தான் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டது. In the time of the past Old Testament, all the different people who lived in the different periods, for them a spiritual light have been given unto them according to their own measure. The people who lived in the period of grace, the people who lived in the period of conscience, the people who lived in the period of law, such and such people only have a spiritual insight according to their own maturity. அந்த நாட்களிலே பிரகாசிக்கிற பூரணமான வெளிச்சத்தை அவளுக்கு கிடைக்கப்படாவிட்டாலும் ஒரு முன் அறிவிப்பாக எசையா போன்ற தீர்க்கதரிசிகளை கொண்டு அறிவிக்கப்படுகிறது. எசையா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். Book of Isaiah chapter 60 verses 1 and 2. Book of Isaiah
chapter 60, verses 1 and எழும்பி 6. பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எழும்பி பிரகாசி. பிரகாசிக்கிற உனக்கு அவருடைய வெளிச்சம் உன்னில் வெளிப்படும். அப்பொழுது என் மகிமையினாலே நீ மூடி மறைக்கப்படுவார். Arise and shine. You need to arise. You need to shine. When you start to shine, my light and the glory will fall upon you, says the எழும்பு Lord. சீயோனே, எழும்பு சீயோனே, உன் ஒளி வந்தது. Rise up Zion, for your light has come. நீ எழும்புவது மற்றவர் பிரகாசி. நீ பிரகாசிக்காவிட்டால் என் மகிமை உனக்கு கிடைக்கப்படாது. You have to arise and shine. Unless you arise and shine, my light cannot be fall upon you. சீயோனை சென்றடைய மனவாளனை சந்திக்க தேவனாய் ஏற்படுத்தப்பட்ட நேமம். நான் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் மகிமையின் மேல் மறுரூபப்படும் அறிவிக்கப்பட்டு இருக்கிற நேமம். God's order about the future is when we have to take up to Zion, we need to rise up and shine forth His glory. ஆதிக்குறமனமே, Dear spiritual world, உன்னை பிரகாசிப்பிக்க முடியாய் அழைத்த தேவன், உன்னை பூர்ண உருபோதியான பூர்ண ரட்சிப்புக்குள்ளான ஒரு தேவனுடைய பரிசுத்தவானாய் சபையாய் எழும்பி அவருக்கு உகந்த மனவாட்டியானவளை தகுதிப்படுத்த, the Lord God who asked you to rise up and shine, He wants you to rise up as His own spiritual bride and shine forth His glory upon you. உன்னை மகிமைப்படுத்த அன்று வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். For you to get glorified, the Lord is ready to pour out His light upon you. அந்த மகிமை அணிந்து கொண்டவர்களை குறித்து எசையா 62 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். Book of Isaiah chapter 62 verse 1 says, For சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல ஒரு ரட்சிப்பு இருக்க வேண்டும். and your salvation have to be like a lamp that burns. மத்தேயு 25:10 நினைவு கொள்வோம். அங்கே புத்தி இல்லாதவர்கள் என்றால் அவருடைய ரட்சிப்பின் நிலை முடிவு வரை நிலைத்து நிற்காத நிலை. We have to be reminded about Matthew 25. The 5 virgins, their lamps have been put out. Their salvation was perfect until the end. புத்தியுள்ள மனவாட்டி என்ற கல்யாணத்து பங்கு வர தகுதி அடைந்தவர் என்றால் அவருடைய ரட்சிப்பு தீவட்டி போல முடிவில் எரிந்து கொண்டிருந்தது. The 5 wise virgins have kept their salvation till the end, so that they were enter into the wedding room with their bridegroom. இப்படியாக பழையற்பாட்டு காலத்திலே இறுதியான அந்தத்தில் நடப்பிக்கப்பட தீர்மானிக்கப்பட்ட யாவற்றையும் பங்கு பங்காய் வகை வகையாய் கொஞ்சம் கொஞ்சமாக பழையற்பாட்டு காலமாக அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. Since until the book of Revelation, the period of Revelation, the truth about truths of God have been mentioned to His saints part by part and measure by measure. பின்பு நாம் அறிந்திருக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரால் கிருபைக்கால மகான்களுக்கு சபைகளுக்கு முடிவான காலத்தை ஆவிக்குரிய உன்னத திவீன அடைவதற்குரிய போதனைகள் போதிக்கப்பட்டது. And as we know in the book of Revelation, for the people of God to get the maturity, truths have been preached and taught and revealed unto them. அப்போஸ்தலனை பவுலிக்கொண்டு எழுதப்பட்ட நிருபங்களில் எல்லாம் நான் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:18 மிக ஒரு அத்தனை சுருக்கமாக சொல்கிறார். கிருபைக்கால சபைகள் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடி காணுவது போல காண வேண்டும். கர்த்தருடைய மகிமையை கண்ணாடி காணுவது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே நாம் மகிமையின் மேல் மகிமைனா இங்கே ஆராதிக்கிற பரிசுத்தவான்கள் சபைகள் மகிமையின் சபையாய் மகிமைக்குள் மறைந்து கொண்டு ஆராதிக்குள்ள இருக்க வேண்டும். இதன் பிரதிபலன் மணவாளன் வரும்போது கர்த்தர் தாமே ஆர்வாரத்தோடு வரும்பொழுது நாம் எல்லாரும் ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே
மகிமையின் மேல் மறுவப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. Amen. Book of 2 Corinthians chapter 3 verse 18 says, but we all with unveiled face, beholding as in a mirror the glory of the Lord, are being transformed into the same image from glory to glory, just as by the Spirit of the Lord. Apostle Paul gives such a greater truths for the churches of the Lord to get transformed. We as a people of God living in this world, as a churches together in different places, have to live under the glory of the Lord. When we have such a glory, the another glory we will be transcendent. That is called the glorification of the Lord. அறிவிக்கப்பட்டதை தவிர அனுபவ ரீதியாக சீயோனை எந்த சபையும் கிருபையின் காலம் இதுவரைக்கும் அடையவில்லை. The New Testament churches existed until now. Before the incidents take place in the book of Revelation, have been only announced about the end times and glory. They have not yet experienced the glory of the Lord. அன்பின் மணவாளனாய் இயேசு ஒருவர் மாத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி 2 தூதர்களால் அறிவிக்கப்படுகிறார்கள். 11 அப்போஸ்தலராய் சீசர்களுக்கு, உங்கள் கண்கள் காண்படி வானத்துக்கு எழுந்தருளி போன இயேசுவானவர் உங்கள் கண்கள் காண்படி மறுபடி வருவார் என்று போய் ஆயத்தப்படுங்கள் என்று 11 அப்போஸ்தலர்களாய் சீசர்கள் அறிவிக்கப்பட்டது. Book of Acts chapter 1 verse 11 12, after the ascension of Jesus, it has been sent unto the 11 disciples, men of Galilee, why do you stand gazing up into heaven? The same Jesus who was taken up from you into heaven will so come into like manner as you saw him go into heaven. அப்படி என்றால் அருமையான கர்த்தருடைய ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்தவான்களே, தேவனுடைய அந்தத்தை சார்ந்த தேவன் வேதத்திலே 21 இடங்களிலே நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்திற்குரிய வாசகர்கள் பரிசுத்தவான்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் கண்கள் காணும்படி எழுந்தருளி போன இயேசுவானவர் உங்கள் கண்கள் காணும்படி வருவார், ஆயத்தப்படுங்கள். Bible speaks about 21 mentions about the eternal life. All those who live and read about that eternal life, if they want to experience them, the same Jesus who was ascended into heaven, he will come back again. We need to expect him with a greater expectation. அப்படி என்றால் அந்த வேதப்பகுதியின் பொருள் என்ன? அவரை ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது. மேகம் என்றால் மகிமை. அருமை மணவாளன் இயேசுவை ஒரு மகிமை அவர் எடுத்துக்கொண்டது. ஒரு மகிமை அவர் எடுத்துக்கொண்டது. அதே மகிமையோடு வரப்போகிறார் இயேசு. Jesus was taken up into heaven with a cloud. A cloud refers to the glory. The glory have been taken Jesus up into heaven. With the same glory, Jesus will come back again into this world. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26 வசனத்தின்படி மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வருவார் என்று அறிவிக்கப்படுகிறது. Matthew chapter 16 verse 26 says, the Son of Man will come back into this world with the glory of his Father. அப்படி என்றால் மகிமை பொருந்தியவராய் வரப்போகிறார். யாரை ஆயத்தப்பட அறிவிக்கப்பட்டார்கள் என்றால் 11 சீச அப்போஸ்தலர்கள். The 11 disciples of Jesus have been announced, got the privilege of being announced about the glory of the Lord of his returning back. எபிரேய பாஷையிலே 11 என்றால் மணவாளன் இயேசுவுக்கும் 11 தான், அவர் சந்திக்க ஆயத்தமாகிற மணவாட்டிக்கு 11 தான். According to Hebrew language, the number 11 mentions, denotes about the bridegroom. The same number 11 also denotes about the bride of him. அப்படி என்றால் 11 என்ற மணவாளனை சந்திக்க எபிரேய பாஷையில் 11 என்ற மணவாட்டியானவள்
பூர்ண ரூபவதி ஆவதற்கு தான் இனி சம்பவிக்க வேண்டியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. For the bride to meet his perfect bridegroom Jesus, the churches have been announced, encouraged with the truths. They have to get purified, arise. It has to be arise and gets the purification of the Lord. இனி சம்பவிக்க போகிற 70ஆம் வாரத்தை சார்ந்த அல்லது 7 வாரத்தை சார்ந்த அல்லது அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட தேவ திட்டங்களை அறிந்து அதன் ஆட்சியாளனாகிய மிருகம் கள்ள தீர்க்கதரிசி, பின்முன்னேற ஆண்டுகள் ஆட்சியாளனாகிய கொடியவனாகிய வலுசற்பம் சாத்தான், இவர்களை எதிர்த்து ஜெயம் பெற்றாலே 11 என்ற மனவாட்டியான தகுதி அடைய முடியும். Things which needs to take place hereafter, all the things which needs to take place hereafter, the churches of the Lord have to have a clarity. Only after having victoriously overcoming the beast, the antichrist, the devil, the serpent, the churches can become a perfect bride of the Lord. Then it can get glorified and sit along with his bridegroom, her bridegroom, with the victorious glory. ஆனபடியினாலே இதுவரைக்கும் இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த தேவஜனமே, ஆவிக்குரிய மண்டலத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பரிசுத்த ராஜரி ஆசாரி கூட்டமே, உன் மணவாளனை சந்திக்க நீ மணவாட்டி என்ற 11 என்று நீ பூர்ண உருவதியாய் ஆயத்தமானாலே 11 என்ற மணவாளன் வருவார். அதற்கு இடையிலே ஏற்படுத்தப்பட்ட நியமமே இனி சம்பவிக்க வேண்டியவர்களை சந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். We are called to meet our bridegroom. Our bridegroom have a mention of 11, number 11. We also have a mention as a bride denotes a number 11. Until for this process have to take place, we need to face the things which take place hereafter. We need to overcome all the tribulation, all the things which comes hereafter. Then this perfect purification process will make us to become his own bride. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the name of the Lord shall be glorified. ஒரு few minutes for tea break. You can have a break for tea. அதன் பிறகு நாம் நித்தியத்தில் அடைய வேண்டிய ஜெயம் கொண்ட மனவாட்டியான தகுதியை அடைய இனி சம்பவிக்க வேண்டியவளை நாம் ஆவியானோடு உதவி கொண்டு தியானம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். We are going to meditate continuously about what are the things which is going to take place hereafter and how and all we are going to take victory over them. என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், A humble request. நாங்கள் சத்திய வசனத்தை கொண்டு ஆவியானவரால் சொல்ல நாங்கள் கேட்டு அறிவிக்கிற சத்தியமாக இருக்கிறபடினாலே இந்த சத்தியத்தை குறித்து ஒருவேளை உங்களுக்குள் சந்தேகங்கள் அல்லது உங்களுக்குள் வேறொரு நிலையிலே டாக்டின்ஸ், பிரீச்சிங்ஸ் இருக்கும் என்றால் இந்த நாட்களிலே நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் இந்த சத்தியத்தை தேவனுடைய கட்டளைப்படி நாங்கள் அறிவித்து வருகிறோம். சந்தேகம் இருக்கும் என்றால் வாருங்கள். ஆனால் வேத வசனத்துக்குட்பட்டு தான் நாம் உரையாடி கொள்ள வேண்டும். இங்கே கற்பனைகள் அது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் என்று இங்கே வேண்டாம். Recording in progress. வசனத்தின்படி சொல்லுங்க, வசனத்தின்படி நாம் தியானம் செய்வோம் என்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அவருடைய சத்தியத்தை கை கொள்ளுங்கள், அப்பொழுது பாக்கியவான்கள். நமக்கோ எனக்கு வயது இப்பொழுது 81 நிறைவாகி 82 வருகிற 16/5 நான் சந்திக்க இருக்கிறேன். ஏன் இந்த சத்தியத்தை நான் சொல்வதற்காக என் நேசர்
அருமையான இங்குள்ள பரிசுத்தவான்களாகிய நீதிமான்களுடைய அதிகமான ஒத்துழைப்பு, அருமையான சுந்தரராஜ் ஐயா அவள் சார்ந்த அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய உதவிகள் ஒத்தாசை மூலமாய் நாங்கள் சத்தியத்தை அறிவிக்க எங்களுக்கு வாசல் திறக்கப்பட்டது. கடந்த இரவு நான் தங்கியிருந்த அறையிலே நான் செவிட்டு கொண்ட பொழுது பொல்லாத பிசாசானான் சொன்ன வார்த்தை, முடிவான ரட்சிப்பினை அறிவித்து ஆயத்தப்படுத்தி விடுவியோ. எதுங்க? முடிவான ரட்சிப்பை அறிவித்து ஆயத்தப்படுத்திடுவியா? பார்ப்போம். நாம் வெறும் மண், நம் மணவாளன் ராஜா நம்மோடு இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது எவன் தடுக்க முடியும்? அவர் திறந்தால் அடைப்பவன் யார்? அவர் அடைத்தால் திறப்பவன் யார்? வெண்கல கதவுகளை உடைத்து எறும்பு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? வெண்கல கதவுனா இனி சம்பவிக்க போகிறதுல நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பன தரிசனம் இருப்பாருங்க சிலை. அதில் 3வது இடங்க கிரேக்க ராஜ்யம், கிரேட் அலெக்சாண்டர் பீரியட், கொடூரமானவன். 4வது இரும்பு, கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே ரோமுலஸ் என்பவனை கொண்டுதான் ரோம பேரரசு ஸ்தாபிக்கப்பட்டது. கிபி 1547 வரைக்கும் ரோம பேரரசு ஆண்டது. ரோமாபுரி தலைமையிடமாய் கொண்டு பரிசுத்தவான்களை கொண்டது. நாம் வெளிப்படுத்தல் 17ஆம் வாசிக்கிறோம், பரிசுத்தவானுடைய ரத்தம் அவரிடத்திலே காணப்படுகிறது. அந்த இரும்பை உடைக்க நம் மகாராஜா வெளிப்பட போகிறார். அதனால வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால் முறித்து மறைவிடத்தை பொக்கிஷத்தை உனக்கு தருவேன். மணவாளன் இயேசு அழைக்கிறார். கூடி வருவோம் ஒரு சில நிமிடங்கள் கழித்து. ஆமென். கர்த்தர் தாமே தம் வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.